தமிழ்நாட்டின் மேற்கு மற்றும் தெற்கு மாவட்டங்களில் தனியாக இருக்கக்கூடிய முதியோர்களை தாக்கி பணம் மற்றும் நகை கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் அதிகமாக அரங்கேறி வருகின்றன. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டி கிராமத்தில் சாமியாத்தாள் என்ற மூதாட்டி வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம், அதற்கு முன்னதாக பல்லடத்தில் 3 கொலை செய்யப்பட்ட சம்பவம், மேலும் சிவகிரி இரட்டை கொலை சம்பவம் என அடுத்தடுத்து நடந்த கொடூர கொலை சம்பவங்களுக்கு தனது கண்டனங்களை பதிவு செய்திருந்தார். தமிழ்நாட்டில் வீடுகளில் தனியாக இருந்தவர்கள் அவ்வப்போது கொலை செய்யப்படுவது நடந்த நிலையில், கடந்த ஆண்டு பல்லடத்தில் நடந்த கொலை சம்பவத்தை அடுத்து இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. அதே நேரம் குறைந்த காலகட்டத்தில் வயது முதிர்ந்த முதியவர்கள் கொல்லப்படுவதும் அதிகரித்துள்ளது. பல்லடத்தில் அலமேலு, தெய்வ சிகாமணி மற்றும் அவரது மகன் செந்தில்குமார் ஆகிய 3 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தின் விசாரணையின் போது அதே பகுதியில் இதே பாணியில் 3 கொலைகள் நடந்ததாக முன்னணி செய்தி நிறுவனத்திடம் பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்பின் தலைவரும் ஓய்வு பெற்ற காவல் உளவுத்துறை துணை ஆணையர் ரத்ன சபாபதி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் சிவகிரியை அடுத்த விளக்கேத்தி கிராமத்தில் ராமசாமி மற்றும் அவரது மனைவி பாக்கியம்மாள் ஆகியோர் அவர்களது தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதோடு பாக்கியம்மாள் அணிந்திருந்த 10 பவுன் நகையும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இந்த கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் 3 பேரும் பல்லடத்தில் நடந்த கொலைக்கும் சம்பந்தம் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். குற்றவாளிகள் 3 பேரும் தோட்டத்து வீடு, சிசிடிவிக்கள் இல்லாத வீடுகள் மற்றும் தெருக்கள், வீடுகளில் தனியாக வசித்து வருபவர்கள் வீடுகளில் கொலை சம்பவத்தை நடத்திவிட்டு கொள்ளையடித்திருப்பதும் ஒத்துப்போவதாக காவல்துறையினரும் கூறியிருந்தனர். இதுபோன்ற கொலைகள் கொங்கு மண்டலத்தில் நடந்திருப்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்ததோடு, பல்லடம் கொலை வழக்கில் ஈடுபட்டவர்களே இந்த குற்றச் செயல்களிலும் ஈடுபட்டார்களா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளார். மேலும் முதியவர்களின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட வழக்கு ஒன்றில் கருத்து தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தமிழ்நாட்டின் கிராமப்புற பகுதிகளில் வயதானவர்களை குறிவைத்து கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவது வேதனை அளிப்பதாக கருத்து தெரிவித்திருந்தது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, முதியோர் கொலையை தடுக்க காவல்துறை எது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறது என்றும், ஏற்கனவே தனியாக வசிக்கக்கூடிய முதியவர்களின் கணக்கெடுப்பு தொடங்கி இருப்பதாக காவல்துறையினரின் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனியாக வசிப்பவரின் வீடுகள் இருக்கும் பகுதிகளுக்கு காவல்துறையினர் சென்று கண்காணிக்க வேண்டும் என்று காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டிருந்தார். மேலும் கணக்கெடுப்பு எடுப்பது சரிதான் என்றாலும் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணியில் ஈடுபட்டு பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.